அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெயராவிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்கா மதினாங்க. இந்த மக்காவில் இருந்து மதினாவுக்கு போகிற ஒரு பார்வையை தான் இப்போ பார்க்குறோம். ஆமாம், இது வந்து எப்படின்னா, நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மக்காவுக்கு போயிட்டு வந்தோம் உம்ராவுக்கு. அப்படி போய் அந்த கௌபத்துல்லாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு இடம்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் இது ஒரு கடமை. அந்த அந்த கௌபத்துல்லாவை பார்க்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய கடமை நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நாங்கள் இன்னும் ஹஜ்ஜுக்கு போகல, உம்ராவுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ என் கொழுந்த ஒய்ஃப் போயிட்டு அந்த வீடியோ அனுப்பவும் போது திரும்ப எங்களுக்கு அங்கே போகணுங்கிற அந்த நோக்கம் வருது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடட்டும். அது நம்ம அந்த கௌபத்துல்லாவை சுற்றி 7 தவாப் செஞ்சு நம்ம கேட்குற துவாவை அல்லாஹ் உடனே கபுல் செய்வான். அதே போல் இந்த தொங்கோட்டம் நம்ம ஓடுறோமே சபா மருவா, அந்த இடத்துல நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபுல் செய்வான். கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் அந்த சபா மருவாவில் தொங்கோட்டம் போகும்போது அந்த 7 தடவை சுற்றி வரும்போது அதில் நம்ம மன நிம்மதியே அப்படி கிடைக்குங்க. அது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து எல்லா ஜியாரத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ மதீனாவுக்குள்ளே வர போகும்போது அதை காட்டி ஒரு சிறப்பு என்னென்னா, நம்ம கௌபத்துல்லாவில் வந்து நம்ம தௌபா செஞ்சு 7 தடவை சுற்றிட்டு அந்த தொங்கோட்டம் போயிட்டு எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டு மனசில் உள்ள கஷ்டம் நஷ்டம் கவலையெல்லாம் இறக்கி வச்சுட்டு இந்த மதீனாவுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகும் ஏதோ ஒரு அமைதியான ஒரு தருணத்தை மனசுக்குள்ளே ஏற்படுத்துங்க. இந்த மதீனாவில் வந்து அவ்வளோ ஒரு மன ராகத்து கிடைக்குன்னு சொல்லலாம். ஒரு அமைதியான ஏரியான்னு சொல்லலாம், அமைதியான ஒரு இடம்னு சொல்லலாம். நம்ம மன அமைதிக்காகவே அல்லாஹ் படைச்சி விட்ட இடம்னு சொல்லலாம். இது ரசூலுல்லாஹ் அடங்கியிருக்க இந்த இடத்துல அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கும் மதீனாவில். நம்ம மக்காவில் வந்து நம்மளுடைய எல்லா கடமைகளையும் முடித்து அங்கே எல்லாம் தொழுது அழுது நம்ம தௌபா செஞ்சு அங்கே வலம் வந்து 7 தடவை சுற்றி எல்லாமே பண்ணி நம்ம கடமைகளை முடிச்சுட்டு இங்கே மதீனாவுக்குள்ளே வந்து நுழைய போகும்போது ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஆமாம், அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இடம் அந்த அந்த மதீனாவில் போனவங்க எல்லாருமே அதை உணர்ந்துருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். அந்த அங்கனக்குள்ளே கொடை மாதிரி அந்த விரிஞ்சு நிற்கும், அந்த கொடை விரிப்பாங்க பாருங்கள். அந்த விரிகிற நேரத்தில் அந்த மதீனாவுக்குள்ளே போகும்போது ஒரு பூஞ்சோலைக்குள்ளே நம்ம நுழைஞ்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடம், ஒரு அமைதியான இடம். ஆமாம், நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். அங்கே போயிட்டால் மனசே இருக்காது. அங்கே போய் நாங்கள் தங்கியிருக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. அதே போல் நம்ம கௌபத்துல்லாவில் அங்கே மக்காவில் சிறந்த சந்தோஷம்தான் இருந்தாலும் அங்கே வந்து நம்மளுடைய கவலைகள் கண்ணீர் எல்லாத்தையும் அல்லாட்ட ஏற்றி வச்சு அங்கே உள்ள தௌபா செஞ்சு அங்கே சுற்றி வலம் வந்துட்டு இங்கே ஒரு அமைதியை நோக்கி உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இங்கே ஒரு இப்போ ரசூலில் அடக்கம் பண்ண இடத்துல பச்சை கலர் போர்வை விரித்து அங்கே தொழுகை நடக்கும். அங்கே போய் நாங்களும் தொழுதோம். இந்த இடத்துக்கு பேர் ரவுலா ஷரீஃப். அது வந்து சொர்க்கத்தோடைய பூங்கான்னு சொல்லலாம். இந்த உலகத்திலே உள்ள சொர்க்கத்தோடைய ரசூலுல்லாவுடைய பூங்கா இது, சிறப்பான பூங்கா. அப்புறம் ரசூலுல்லாவுக்குன்னு ஒரு பள்ளி கட்டுறதுக்கு எவ்வளவோ இடங்களை ஒதுக்கி கொடுத்தாலும் ரசூலுல்லா வந்து அதை ஏற்றுக்கிறாம அவங்களுடைய ஒட்டகம் போய் ஒரு இடத்துல போய் மண்டிட்டு 4 நாளாக இருந்து மண்டிட்டு இருந்த அந்த இடம்தான் இந்த கூபா பள்ளிங்கிற அந்த இடம். அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாவே இந்த கூபா பள்ளியை கட்டினாங்க. அந்த ஒட்டகம் போய் 4 நாளாக மண்டிட்டு அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்த தேர்ந்தெடுத்து கட்டின இடம் தான் இந்த கூபா பள்ளி. ஆமாம், இதோடைய சிறப்பு அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. மதீனாவிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உஹது மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையை வந்து தங்க மலைன்னே சொல்லலாம், தங்க கலரில் தங்க மலைன்னே சொல்லலாம். அந்த மலையோடைய சிறப்பு என்னென்னா, ரசூலுல்லாவை பத்ர் போர் அப்பன்னு 50 பேர் கொண்ட படையுடன் ரசூலுல்லா 5000 படை கொண்ட வீரர்களை அடக்கின இடம்தான், அடக்கி ஜெயிச்ச இடம்தான் அந்த உஹது மலை. அது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். ரசூலுல்லா வந்து இஸ்லாத்துக்காக போராடி காபிரிகளிலிருந்து போராடி 50 ஆட்களை கொண்டு 5000 படைகளை வீழ்த்தி ஜெயிச்சு வாங்கின இடம்தான் அந்த இடம். அதனால தான் அதில் வந்து ரொம்ப ரசூலுல்லாவுக்குன்னு சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. ரசூலுல்லா அந்த மலையில் ஏறி நின்றவொடனே அந்த மலையே கிடுகிடுத்து போயிருச்சான். அப்படியே அந்த மலை 2 பொளந்து இடம் கொடுத்ததா நிறைய சருத்துக்கள் இருக்குது ரசூலுல்லாவை பற்றி. அது நிறைய விரிவாக சொல்லணும், நிறைய வரலாறு இருக்குது.
அப்படி பசியோடு அந்த பத்ர் போரில் அப்படி மயங்கி நின்றாங்களாம். அப்போ அந்த விரட்டி வந்த தஜ்ஜால் கூட்டம் இது வந்து உஹது மலை வந்து ரசூலுல்லாவுக்காக இடம் கொடுக்குற இது வந்து ரசூலுல்லாவுடைய மலை அப்படின்னு சொல்லி அவர்களே ஓடி போனார்களாம். இந்த உஹது மலை வந்து ரசூலுல்லாவை ஏறி அதில் நின்றோடனே அப்படியே மலையே அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கி போச்சான். நடுங்கி போய் ரெண்டாக பிளந்து அவர்களுக்காக இடம் கொடுத்து உட்கார வச்ச இடமா இந்த இந்த உஹது மலை. இன்னொன்று என்னென்னா, ரசூலுல்லா அந்த பசியோடு அந்த கல்லை வயிற்றில் கட்டி உட்கார்ந்துருக்க போகும்போத அபூபக்கர் ரலியல்லாவும் உமர் ரலியல்லாவும் சொன்னாங்களாம், நீங்கள் வந்து நினச்சா இந்த இந்த இடத்தையே நீங்கள் விலைக்கு இது தங்கமாக்கிடலாமே, இந்த மலையே உங்களுக்கு தங்கமாக கிடச்சிருமேன்னு. அப்போ ரசூலுல்லா சொன்னாங்களாம், எனக்கு தங்கத்து மேலெல்லாம் ஆசை கிடையாது, இருக்கிறதுல எல்லா மக்களுக்கும் பசி இல்லாமல் உணவு உடை எல்லாம் கொடுக்கணும், அது ஒன்று தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி நிறைய வரலாறு இருக்குது. தொடர்ந்து போனோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் பார்ட் 2ல் மீத விஷயங்களை சொல்கிறேன். அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியமும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கட்டுன்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இந்த இடம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு யாருமே நினைக்காதீங்க. அல்லாஹ் நாடுனா நிச்சயம் கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு தெரியும் யாரை எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு இறைவனுக்கு தெரியும். அவன் மட்டும்தான் மனிதருடைய உள்ளத்தை பார்க்கக்கூடியவன். அதனால் இறைவன் நிச்சயம் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கொடுப்பான். அதோடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எங்களுக்கும் கொடுத்தான் ஒரு நேரத்தில். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பான், உங்களுக்கும் கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். அல்லாஹ் மேன்மையானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.